திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் இதுவரை மொத்தம் 5 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன? திருவண்ணாமலையில் தற்பொழுது மண் சரிவு ஏற்பட்ட விபத்தில் 5 பேரது சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 பேர் இந்த மண் சரிவில் சிக்கியிருந்ததாகவும் அதில் தற்பொழுது 5 பேரது சடலம் மீட்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த மீட்பு பணி என்பது இறுதி கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று பார்த்தால், திருவண்ணாமலை மாவட்டத்தில் செஞ்சார் புயலால் 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை என்பது பெய்திருந்தது. இந்த மாவட்டத்தில் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் என்பது புகுந்தது, நீர் சூழ்ந்திருந்தது. இந்த நிலையில்தான் திருவண்ணாமலையினுடைய தீப மலை என்று சொல்லப்படக்கூடிய அண்ணாமலையார் மலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வஉசி நகரில் தான் இந்த விபத்து என்பது நடந்திருக்கிறது. நம் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண்ணரிப்பு காரணமாக திருவண்ணாமலையிலிருந்து ராட்சத பாறை என்பது அடிவாரத்தில் உள்ள இந்த வஉசி நகரில் இருக்கக்கூடிய வீடுகள் மீது மண், பாறை ஆகியவை சரிந்து விழுந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தின் போது சத்தம் கேட்டவுடன் அக்கம் பக்கத்தினர் அலறி எடுத்துக் கொண்டு ஓடி இருக்கிறார்கள். ஆனால் இதில் 2 வீடுகளின் மீது விழுந்ததில் 7 பேர் உள்ளே சிக்கியிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 11வது தெருவில் குடியிருப்பு பகுதியில் ராஜ்குமார் என்ற நபருடைய வீட்டின் மீதும் அங்கு அவர்கள் மனைவி மீனா மற்றும் 2 குழந்தைகள், அருகில் உள்ள வீடுகளைச் சேர்ந்த 3 குழந்தைகள் என மொத்தம் 7 பேர் இதில் சிக்கியிருந்ததாக அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்திருந்தார். சிக்கியவர்களை மீட்கும் பணியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பேரிடர் மீட்பு குழுவை சார்ந்தவர்கள் காவல்துறையினெல்லாம் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த நிலையில் தான் தற்பொழுது 7 பேரில் 5 பேரது சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கடுமையான சவாலாக இருந்தது, கிட்டத்தட்ட 40 டன் எடை கொண்ட ராட்சத பாறையை உடைக்க வேண்டியது இருந்தது. அதனால்தான் கிட்டத்தட்ட 20 மணி நேரமாக இந்த மீட்பு பணி என்பது நடைபெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சுமார் 20 அடி அளவிற்கு மண் என்பது சரிந்து வீடுகளை மூடி இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது 2 வீடுகளின் மீது விழுந்ததில் ஒரு வீட்டின் மீது விழுந்த பாறை விழுந்த ஒரு வீட்டில் இருந்தவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். அதற்குள் யாரும் சிக்கவில்லை என்ற தகவலும் சொல்லியிருக்கிறார்கள். மொத்தம் 7 பேர் சிக்கியிருந்த நிலையில் தற்பொழுது 5 பேரது சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் தற்பொழுது அமைச்சர் ஏவாவேலு மீட்பு பணி நடக்கும் இடத்தில் நேரடியாக பார்வை என்பது மேற்று கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது, அந்த ஒரு பெரிய பாறை ஒன்று சரிந்ததால் தான் மிகப்பெரிய சிக்கல் என்பது ஏற்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை உதவியோடு அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு மண்ணின் உறுதித்தன்மையை பொறுத்து இந்த மீட்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டதாகவும், ஜேசிபி போன்ற இயந்திரங்களை எல்லாம் பயன்படுத்துவது மிக சவாலாக இருந்ததாகவும், ஏனென்றால் மிக குறுகிய பாதை என்பதால் மீட்பு பணியை நேரடியாக எளிதாக செய்ய முடியவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே தற்பொழுது இந்த சம்பவத்தில் சிக்கியிருந்த 7 பேரில் 5 பேரது சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள நபர்களை தேடும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.